ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓலாமாவை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை செட்டப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ஓலாமா லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் மாடலை எப்படி புல் பண்ணி நம்ம எப்படி ரன் பண்ணி எப்படி ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட்லாம் எப்படிலாம் சென்ட் பண்ணலாம், ஒரு கேர்ள் ரிக்வெஸ்ட்டாக எப்படி சென்ட் பண்ணலாம், இல்லை ஒரு போஸ்ட்மேன் மூலிமா எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஓலாமா ஏபிஐ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிட்டப் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா endpointsலாம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி சேட்டிங் மாடல் பண்ணுறது, மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட் ரிக்வெஸ்ட் ஸ்ட்ரீமிங் டைப் இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஸ்ட்ரீமிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே கேர்ள் ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா CORL அப்படின்றது கேர்ள் மூலியமாக நீங்கள் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேர்ள் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஓலாமா ரன் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். ரன் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓலாமா ஆப் யூஸ் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, உங்களுக்கு இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இன்டர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே சிஸ்டம் ட்ரீயில் ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சிஸ்டம் ட்ரீயில் காமிக்குது ஓலாமா ரன் ஆகுதுனாவே ஓலாமா சர்வர் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீமிங்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எரர் தான் வரும். ஓகேவா? எனக்கு ரன் ஆகாது. ஏன்னா இது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ரெகனைசஸ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமாண்ட்ன்ற மாதிரி வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏற்கனவே சாட்ஜிபிட்டில் போட்டிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள் கமாண்ட் இருக்குது. அங்கேயே அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கிவ் மீ தி கமாண்ட் ப்ராம்ப்ட் வெர்ஷன் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கேப் சீக்வன்ஸ் ஸ்லாஷ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஸ்லாஷ் கிடையாது, இதில் ஸ்லாஷ் போட்டு எஸ்கேப் சீக்வன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு டபுள் கோட்ஸ்க்கும் ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த வெர்ஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது கேர்ள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஏபிஐ இது இருக்கணும். ஓகேவா? ஏபிஐ ஜென்ரேட் அது மாதிரி இருக்கும். இங்கே லாமா 3.2 மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து 1 பில்லியன் பேராமீட்டரை போட்டுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது. இப்போ ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணிடலாம் இன்னொரு டைமு. ஓகே, ஆமாம், சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரீமிங்னா என்னன்னு சொல்கிறேன். ஒய் இஸ் தி ஸ்கை ப்ளூன்றது தான் என்னோட ப்ராம்ப்ட். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுக்கும். லெட்ஸ் வெயிட். ஓகே, சாட்ஜிபிட்டியில் போட்டால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி வரும் இல்லையா? அது மாதிரி கண்டினியூஸ் சென்டென்ஸாக ஜென்ரேட் பண்ணாமல் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு இது மாதிரி தனித்தனியாக ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரீமிங். ஆனால் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணாம். இது மாதிரி இருந்தால் ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லை. அதனால் வேறு ஃபார்மேட்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீமிங்கை பற்றி பார்த்துடலாம். ஓகே, நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து ஓகே ஸ்டாப் பண்ணிட்டேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து கொஷின் ப்ராம்ப்ட் வந்து ஒய் இஸ் தி ஸ்கை ப்ளூன்னு இருக்குது. ஆன்சர் வந்து நீங்கள் இதுமாதிரி பார்க்க முடியாது. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் ஆஃப் தி ஸ்கை இஸ் ஃபேசினேட்டிங். இப்படி தனித்தனி வேர்ட்ஸாக தான் வருது. இதை தான் டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இது மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். இது மாதிரி ஜென்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரீமிங்னு சொல்லுவாங்க. இதான் இன்டர்னலாக நடக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வேணான்றதுனால நம்ம ஸ்ட்ரீமிங் இல்லாத ஒரு ஏபிஐயை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஆக்சுவலாக ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆச்சு, அதனால தான் நமக்கு இது மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இது ஸ்ட்ரீமிங் ஓரியன்ட். எனக்கு ஸ்ட்ரீமிங் இல்லாத ஃபார்மேட் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பியும் வந்துட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாமா டாக்குமெண்டேஷன்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
இங்கே பாருங்கள் நோ ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ இந்த curl ஃபார்மேட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி அது மாதிரி காப்பி பண்ணால் கூட அது கமாண்ட் ப்ராம்ப்ட் வெர்ஷன் இருந்தால் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் சாட் ஜிபிடியில் ஏற்கனவே பார்த்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வெர்ஷன் நான் வந்துட்டு நான் ஸ்ட்ரீமிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீம் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரீமிங் எனக்கு வேணான்னா ஸ்ட்ரீம் கோலன் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட் வெர்ஷன் கேட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒன் லைனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் இன்னொரு சர்வர் ரன் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஏற்கனவே இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் CLSன்னு கொடுத்தேன், கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன் கிளியர் ஆகிடும். இப்போ இதை ரிக்வஸ்ட் இதான் ஏபின்னு சொல்கிறது. ஏபி ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமில் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம் நம்ம ரைட்டா. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், இந்த டபுள் கோட்ஸ் வருதா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷு, அதே மாதிரி இங்கே ஒரு டபுள் கோட்ஸ் வருதா க்ளோசிங்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ், எஸ்கேப் சீக்வன்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வந்து இயர்லியர் ஸ்ட்ரீம் அப்படின்றது எதுவுமே இருக்காது, காமனாக இருக்கும். இப்போ பார்த்தா ஸ்ட்ரீம்ன்றதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். அதே சேம் ப்ராம்ப்ட் தான், ஒய் இஸ் தி ஸ்கை ப்ளூ அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஓகே, கரெக்ட் தான். llama 3.2 நாட் ஃபவுண்ட். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது llama 3.2 1 பில்லியன் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ தப்பு தானே வந்துட்டு. அப்போ இங்கே போயிட்டு :1b அப்படின்னு கொடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த மாடல் தான் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஜென்ரலாக இப்போ இருக்கிற ஆப்ஸ்லாம் எல்லாமே ஏபி மூலிமா தான் கிளைண்ட் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க செக் பண்ணுங்கள். அப்போ இங்கேயும் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் நம்மக்கிட்ட இல்லை, அதனால ரிக்வஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பண்ணாமல் ஏபி மூலிமா நான் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓலாமா சர்வர், அதுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. ஃபுல் டெக்ஸ்ட்டும் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். அதுதான் நான் ஸ்ட்ரீமிங். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம். ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸாக நம்மளுக்கு வந்துருக்கு, பேராகிராஃப் மாதிரி. ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ பிகாஸ் ஆஃப் ஃபினாமினன் கால்டு ரிலே ஸ்கேட்ரிங்கு, இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்துட்டு ஒரே டைமில் நமக்கு வந்துருச்சு. அதுவும் சென்டென்ஸாக ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம அப்போ ஏபி ரிக்வெஸ்ட் மூலிமா சர்வரை கட்டிருந்த ரெஸ்பான்ஸ் நம்ம வாங்கியாச்சு. ஓகே, இது ஒரு ஃபார்மேட். அப்போ வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லாமல் போஸ்ட்மேன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அது ஃப்ரீ தான் வந்துட்டு, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலிமா நம்ம ரிக்வஸ்ட்டு சென்ட் பண்ண முடியும். ஓகேவா. இங்கே போஸ்ட்மேன் நான் வச்சுருக்கேன். ஸோ போஸ்ட்மேன் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, போஸ்ட்மேன் வந்தாச்சு. இப்போ நான் அதே மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டை எப்படி வந்து curl ரிக்வஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்து பண்ணணும், அதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு என்னோடய போஸ்ட்மேன் சாஃப்ட்வேரில் போயிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டு இந்த curl கமாண்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு பாடியில் போயிட்டு ரா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொஷின் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் இதில் பார்த்திங்கன்னா என்ன மாடல்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து llama 3.2 1 பில்லியன் பேராமீட்டர், கமா கொடுக்கணும் மறக்காமல். அப்புறம் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம், ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கமா. ஸ்ட்ரீம் வந்து நமக்கு வேணாம், ஒரே டைமில் ரெஸ்பான்ஸ் வரணும், அதனால் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு போயிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துடலாம். அப்போ இது ஃபார்மேட் கரெக்டாக இருக்குது அர்த்தம். திரும்பியும் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே போயிட்டு இது பண்ணிவிட்டு இங்கே இதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குப்பா. அங்கே ரெஸ்பான்ஸ் நமக்கு டெக்ஸ்ட்டாக வரணுமா JS1 ஃபார்மேட்டாக வரணுமான்ற நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டு, JS1னா JS1. ஜென்ரலாக வந்துட்டு ஏபி பேஸ் பண்ணி பண்ணும்போது XML இல்லை JS1 ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம JS1 ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் இங்கே சென்டென்ட் இருக்குல்ல கொடுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. யார் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோம். ஐ எம் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் நோன் அஸ் llama. llama ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லார்ஜ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி மாடலில் மெட்டா ஏஐனா ஃபேஸ்புக் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ இப்படி தான் ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட்டை ஏர்லியராக பார்த்த மாதிரி curl ரிக்வஸ்ட்டாக கமாண்ட் ப்ராம்ப்டில் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஏபிஐ ரிக்வஸ்ட்டை போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர் மூலியமும் சென்ட் பண்ணணும்.
ஓகேவா? ஓகே. ஆனால் லெட்ஸ் சே சப்போஸ் என்கிட்ட வந்துட்டு இப்படி இருக்குது, சர்வர் இருக்குனாலும் என்னால் பண்ண முடியுது. அப்போ ஒருவேளை இப்போ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ஆக்சுவலாக லாமாலாம் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். வந்துட்டு உங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸ்லாம் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுடில் எனேபிள் வேணுமா, ஆட்டோ டவுன்லோட் வேணுமா, இது மாதிரி நம்ம மொபைல் பண்ணுவோம் இல்லையா, கான்டெக்ஸ்ட் லென்த் எவ்வளோ வேணும், இது மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, டோக்கன்ஸ் எவ்வளோ போகணுமே நிறைய சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு லெட்ஸ் சே சப்போஸ் இந்த சர்வரு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா குவிட் லாமா ஓலாமான்னு கொடுக்குறேன். இப்போ சர்வர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த கமாண்டை கொடுங்க, ஓலாமா சர்வ் அப்படின்னு இருக்கும். இது வந்து சர்வரை பேக்ரவுண்டில் உங்களுக்கு ரன் பண்ண வைக்கும். சாரி, ஃபோர் கிரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இது எங்கே கொடுக்கணும்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் கொடுங்க, அவ்வளோதான். கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு ஓலாமா சர்வ் அப்படின்னு கொடுங்க. ஸோ என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரன் ஆகும். இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேயே காமிக்கும். இங்கே பாருங்கள், ரன் ஆகிட்டு இருக்கு. ரன்னர் எல்லாமே காமிக்குது உங்களுக்கு இல்லையா, போர்ட் நம்பர் இதெல்லாம் காமிக்குது, எல்லாமே தெளிவாக காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திரும்பி அதே ரிக்வெஸ்ட்டை மேபி இல்லைன்னா கொஸ்டின் கூட சேஞ்ச் பண்ணி இது இந்த ரெஸ்பான்ஸ் வேறு வந்திருக்கு. திரும்பி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி வேறு ஒரு ரிக்வெஸ்ட்டை கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வேணும்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ரிக்வெஸ்ட்டு. இப்போ ஒய் இஸ் திஸ் ஸ்கை ப்ளூன்ற மாதிரி இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே பார்த்தோமே பாடியில் போகணும். பாடியில் இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, எனக்கு அது மாதிரி வேணாம். ஸோ நான் ஃபார்மெட் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்மெட் எடுத்து இதுதான் பாடியில் கொடுக்க வேண்டியது. ரைட்டா, வேறு கொஸ்டின் கொடுத்துட்டு ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். லெட்ஸ் சே வாட் இஸ் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரீம் ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஒரே டைம்லேயே ரெஸ்பான்ஸ் வந்துடும். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓலாமா சர்வ்ன்ற கமாண்ட் மூலிமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிக்வெஸ்ட் அனுப்ப போகிறேன். டெக்ஸ்ட்டுன்னு டிஃபால்ட்டாக இருக்கும், அதை JS1 ஃபார்மேட்டில் மாற்றிக்கிறேன். கொடுத்து சென்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே சர்வரில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இன்னும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சர்வரில் என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். சர்வரில் பாருங்கள், உங்களுக்கு 200 அப்படின்றது காமிக்குது. ஓகேவா, 200னா சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ரெஸ்பான்ஸ். இங்கே பாருங்கள் எங்கேருந்து வந்திருக்கு, லோக்கல் மிஷின்லேருந்து 127.0.0.1 லோக்கல் மிஷின்லேயே தான் நம்ம ஓலாமா ரன் பண்ணுறோம். ஸோ ரிக்வெஸ்ட் கேட்கும்போது ஓலாமா லோக்கலாக தான் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு வந்திருக்கு போஸ்டர் API ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ சேட்னு இது API ஜென்ரேட்டு, இதுலேயே சேட் வெர்ஷன் இருக்குது. சேட்னு நம்ம அது ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்று உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. இப்படி ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க. வந்துட்டு சேட் பண்ணுற மாதிரி நம்ம சேட் ஜிபியில் கேட்குற மாதிரி. இது வந்து ஜென்ரேட் பண்ண ஒரு கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் ஒரு டைம் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிடும். அடுத்த டைம் உங்கள்கிட்ட ப்ராம்ப்ட்லாம் கேட்காது வந்துட்டு. ஓகேவா, ஸோ அதுதான் API ஜென்ரேட். இதுலேயே API ஜென்ரேட் சேட் வெர்ஷனும் இருக்குது. ஓகேவா, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்ற மாதிரி காமிக்குது. அப்போ உங்களுக்கு சர்வருக்கு பின்னாடி என்ன நடக்குது அதெல்லாமே தெளிவாக தெரியுது வந்துட்டு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங்.